ஹலோ பிடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டேனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்கை வந்து நீங்கள் ஈவினிங் டைம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காகவுமே மாற்றி கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து இந்த பேக் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதும் வந்து ரொம்பவே ஈஸி தான். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. தயிர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு 4, 5 ட்ராப்புக்கு வந்து லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனை வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு லெமன் வந்து இதில் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா சுத்தமான ஹனியாக பார்த்தே எடுத்துக்கோங்க. நீங்கள் சுத்தமான ஹனியாக பார்த்து எடுக்கும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பேக் டைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த பேக்கை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் கழுத்து, உங்கள் கையில், உங்கள் கால்லன்னு சொல்லி சன்டேன்லாம் வந்து எங்கெல்லாம் அதிகமாக உங்களுக்கு வந்து இருக்கும் அங்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய சன்டேனாக இருக்கட்டும், இல்லைனா கை காலில் இருக்கக்கூடிய அந்த சன்டேனாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேக் டைப்புக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்கை என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மொத்தமே 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். இந்த பேக்கை வந்து ரொம்பவே சிம்பிளாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தயிர் தான் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த தயிர் வந்து உங்கள் ஸ்கின்னோட டோனை வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த தயிர் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் வச்சுக்கிறோம். உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொண்டுட்டு வர்றதுக்கும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு சாஃப்டாக வச்சுக்கிறதுக்குமே வந்து இந்த தயிர் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணியிருப்போம். லெமன் வந்து நம்ம ஸ்கின்னோட டோனை வந்து நல்லாவே இம்ப்ரூவும் பண்ணி கொடுத்துரும். அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டேனெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த லெமன் நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஹனி தான் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டேனை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக வச்சுக்கிறதுக்குமே வந்து இந்த ஹனி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டேனெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங்காகவும் நல்ல ஒரு ஸ்மூத்தனிங்காகவும் கண்டிப்பாக மாற்றி கொடுத்துரும். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ், கை, காலுன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சன் டேன் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது பாடியில் அப்படின்னு தோணுதோ அந்த இடம் ஃபுல்லாமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு மசாஜ் மாதிரி வந்து கொடுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் நம்ம ஸ்கின்னோட போய் நல்லாவே பிளெண்ட் ஆகணும். அந்த மாதிரி பிளெண்ட் ஆகும்போது மட்டும்தான் உள்ளே இருந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு வேலை செய்யும். உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த மசாஜ் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க.
மசாஜ் குடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்க ஃபேஸ வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க வாஷ் பண்ணி பார்க்கும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸும் இருக்கும். அதே நேரத்தில உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோவையும் கொண்டுட்டு வரதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா, இதில தயிரு, ஹனி அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் இது 3மே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டேன ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே க்ளோ பண்ணி குடுக்கும். இந்த பேக்க வந்து நீங்க மார்னிங் யூஸ் பண்ணுறத விட ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மார்னிங் வெளியெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அந்த டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸையும் நல்ல ஒரு பிரைட்னஸையுமே வந்து கொடுக்கும். இந்த பேக்கை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு 7 நாள்லயே வந்து உங்கள் டேன்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். டேன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா மாற ஆரம்பிச்சத வந்து நீங்களே பார்க்கலாம். நாளடைவில இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்லயுமே வந்து நல்ல ஒரு க்ளோயிங்கையுமே கொடுக்கும். இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் இருக்குது. அதே நேரத்தில் நல்ல ஒரு பிரைட்னஸுமே வந்து இருக்குது. இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய டேன் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஃபேஸும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும். ஒரு 7 டேஸ் ஆவது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய டேனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். அந்த டேன்லாம் வந்து ரெடியூஸ் ஆகி உங்கள் ஸ்கின்னோட நேச்சுரல் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே வெளியே வரும். உங்கள் ஸ்கின்னும் வந்து நல்ல இன்னுமே வந்து பிரைட்டன் ஆகுறதுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக மாற்றி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.